நீங்க சொன்ன மாதிரி ராமர் பிறந்த இடத்துல நீங்களும் அந்த கோயிலை கட்டல. அதுதான் நாங்களும் சொன்னோம். நாங்க என்ன சொன்னோம், இப்ப நீங்க மட்டும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஆனா எங்க மேல பழிய போடுறீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி ராமர் கோயிலுக்கு அஸ்ஸாம்ல போறார். ஏன் போய் தடுக்கிறீங்க? அவர் என்ன கோயிலை இடிக்க போறாரா? கோயிலில் இறை வழிபாடு செய்வதற்காக அவர் போகிறார். அவரை போய் எதுக்கு தடுக்கிறீங்க? இதெல்லாம் மிகவும் தவறு, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய தலைவருடைய பயணத்தில் அவருடைய வாகனத்தின் மீது கல்லெறிந்திருக்கிறார்கள், கழியால் அடித்திருக்கிறார்கள், ஜெயராம் ரமேஷ் அவர்களுடைய காரை அடித்திருக்கிறார்கள், நொறுக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் தோல்வியடைந்து வருகிறார்கள் என்பதை காட்டுகிறது. அவங்க தோல்வியினுடைய உச்சகட்டம், விரக்தியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் வன்முறையில் இறங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ்காரர்களாகிய நாங்கள் அதை கண்டித்து அமைதியான முறையில் மிக தெளிவாக இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். நாங்கள் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கல, வன்முறையில் ஈடுபடல, எந்த வாகனத்தையும் நிறுத்தல. மாறாக அமைதியான முறையில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸிற்கு காட்டியிருக்கிறோம், பாரதிய ஜனதாவிற்கு காட்டியிருக்கிறோம். இது நாட்டு மக்களுக்கு நன்றாக புரியும். இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். புதிய நாடாளுமன்றத்தை தொடர்ந்து ராமர் கோயில் திருவிழாவுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கல, அவர் கலந்துக்கல, முக்கியத்துவம் அளிக்கவில்லை. அதுதாங்க ஆர்எஸ்எஸ். அவங்க அழைப்பு கொடுத்திருந்து ஜனாதிபதியை அழைத்திருந்தாங்கன்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த பெருமைமிக்க இயக்கமாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கணவனை இழந்தவர், கைம்பெண், கணவனை இழந்தவர், இதை போல முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவரை அழைக்கவில்லை. அவரும் வரல. அவரை வார்த்தைகளால் பயமுறுத்தி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். சுப்பிரமணிய சாமி சொன்னார், இது மோடிக்கும் பொருந்தும், மோடியும் அதே போன்ற நிலையுடையவர் தான் என்று சொன்னார். அதை நான் திரும்பவும் என் வாயால் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இதுதான் அவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய முறை அப்படித்தான் இருக்கும்.